மனுஷன் யாராமா? பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின போது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், நிந்தைகள் எல்லாம் உண்டு. ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் யாராமா? பாக்கியவான். நிறைய போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. அந்த போராட்டங்களை நாம் சகிக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாராமா? பாக்கியவானா பார்க்கிறார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. என்ன ப்ராசஸ்? அவன் உத்தமன் என்று விளங்கின போது. அப்போ சோதனையில் ஒரு மனுஷன் எப்படி நிற்கணுமா? உத்தமனா. அல்லேலூயா. சோதனையில ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமாமா? உத்தமமா நிக்கணும். ஆனா இந்த உலகம் சோதனை வரும்போது உத்தமத்தை இழந்துடும். அல்லேலூயா. இந்த உலகம் சோதனை வரும்போது என்ன செஞ்சிடும்? தன்னுடைய உத்தமத்தை என்ன செஞ்சிடும்? இழந்துடும். அல்லேலூயா. ரொம்ப தேவை பாருங்க. நிறைய இடத்துல பேங்க்ல, இன்னும் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தா திடீர்னு பணம் என்ன ஆயிரும்? காணாம போயிடும். யாருனான்னு பார்த்தா ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் வாட்ச்மேன் அல்லது உள்ளுக்குள்ள இருக்கிற பியூனு. என்ன காரணம்னா அவருக்கு பெரிய தேவை இருந்திருக்கும், அவருக்கு பெரிய தேவை, போராட்டம் இருந்திருக்கும், பாடு இருந்திருக்கும். அந்த காசு அவருக்கு கொடுத்து ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செஞ்சிருவாரு? அவன் அவ்வளோ நாள் அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தவர் தன்னுடைய உத்தமத்தை இழக்க நேரிடுகிறது. எல்லாரும் அவரை நம்பியிருப்பாங்க, எல்லாரும் அவரை பயங்கரமாக நம்பியிருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் அவரை பயங்கரமாக நம்பியிருப்பாங்க. ஐயோ, அந்த மனுஷன் நல்ல மனுஷனாச்சே அப்படி சொல்லி நம்பியிருப்பாங்க. ஆனால் சோதனை காலம் வரும்போது தன்னுடைய உத்தமத்தை இழக்க நேரிடும். உலகத்தில் நான் ஆண்டவர் சொல்றாரு நிருபத்தில். ஆமென். யாக்கோபு தன் நிருபத்தில் ஆவியானவரை கொண்டு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின. ஆமென். தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எதை வைப்பாரமா? ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிரீடம் 5, 6 இருக்கு. ஆமென். என்னென்ன கிரீடம் சொல்லுங்க? ஜீவ கிரீடம், அழியாத கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், இன்னொன்று நீதியின் கிரீடம். அப்படியே 6 கிரீடங்கள் வேதத்தில் இருக்கு. அதுல ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு என்ன கிரீடமாமா? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. சோதனையை சகித்து அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஆண்டவர் தலையில வைக்கிற கிரீடம் என்ன கிரீடமா? அப்படி ஜீவ கிரீடத்தை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. வேதத்துல அப்படி ஜீவ கிரீடத்தை பெற்ற ஒரு மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆமென். சோதனைன்னா சாதாரண சோதனை இல்லை. ஆமென். அவ்வளவு சோதனை இருந்துச்சு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில். ஆனால் அவ்வளவு ஏற்றுக்கொண்டு காலகட்டங்களை கடந்து நிற்கும் பொழுது தேவன் ஜீவ கிரீடத்தை அவன் மேல் வைத்தார். அல்ல லைவா லிட்ரலி நடந்துச்சு அந்த சம்பவம். அல்லேலூயா. அவனை வாசிக்க கேட்போம். ஆமென். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:10. அப்போஸ்தலர் 7:10. 7வது அதிகாரம் 10வது வசனம். ஐயா, தேவனோ அவனுடனே கூட இருந்து. கவனிங்க, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து. சொல்லுங்க, எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை என்ன செஞ்சாராமா? விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். 9வது வசனத்தை வாசிங்களா ஐயா? 9வது வசனத்தை
அந்த கோத்திர பிதாக்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். என்ன சம்பவத்துக்கு நான் வர்றேன்னு நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க. நான் எந்த சம்பவத்தை குறித்து பேச போறேன், நம்ம எந்த சம்பவத்தை தியானிக்க போறோம்னு சொல்லி இப்ப நீங்க நன்றாய் விளங்கியிருப்பீங்க. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அதை எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அதாவது சபை எழுச்சியின் காலம், சபை யுகம். அப்போஸ்தலர் என்பது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது சபை யுகம், சபை எழும்புகிற காலம். அது அப்பதான் சபை எழும்புது. ஆமென். இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே சொன்னார் இல்லையா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த ஆரம்பம் அங்க ஆரம்பித்து அப்போஸ்தலர் 4 சொல்லும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதிருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெரும்படிக்கு என்ன செய்யுங்க, காத்திருங்கள் அப்படி சொன்னார் இல்லையா. அந்த காத்திருந்து பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இது நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஆமென். இந்த சம்பவத்தை கொண்டு வரார். யார் இதை குறித்து பேசுகிறார்? ஸ்தேவான் பேசுகிறார். ஆமென். 7வது அதிகாரத்தில் யார் பேசுறா? ஸ்தேவான் பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? தன் தகப்பனாகிய யோசேப்பை குறித்து பேசுகிறார். ஸ்தேவான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கிறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்தேவான் என்ன பண்ணுவாங்க? 7வது அதிகாரத்தின் கடைசியில இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்தேவான் என்ன பண்ண போறாங்க? கல்லெறிந்து கொல்ல போறாங்க. இயேசுசாமி என்ன வார்த்தை சொல்லி தன் ஜீவனை விட்டாரோ அதே வார்த்தையை சொல்லி ஸ்தேவான் ஜீவனை விடுவாரு. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அதே வார்த்தையை சொல்லி ஸ்தேவான் தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அப்போது இவைகளை தியானிக்கிறார், சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்த கோத்திர பிதாக்கள் யாரு? யோசேப்போடு கூட பிறந்த சகோதரமார்கள். யோசேப்போடு கூட பிறந்த சகோதரமார்கள் என்ன செஞ்சாங்களா? பொறாமை கொண்டு யோசேப்ப குழியில தள்ள காரணம் என்னதுங்க? பொறாமை கொண்டு. ஆமென். இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம். ஆமென். பொறாமை குணம் நிறைந்த உலகம். ஆமென். நீங்க கொஞ்சம் கீழே இருக்க வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஆளு தான் அப்படின்னு விட்டுருவாங்க. கொஞ்சம் மேலே வந்துருங்க, ஒரு 10,000 ரூபா சம்பளம் அதிகமாக வாங்கிருங்க, ஒரு 15,000 இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வாங்கிருங்க, உங்கள் மேலே இருக்கிற பார்வையே வேறையாக இருக்கும். கரிச்சு கொட்டிடும் இந்த உலகம். ஆமென். அதனால் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாது. என் தேவன் எனக்கு தந்தார், என்னை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். என் கர்த்தர் என்னை உயர்த்துகிறார், என் தேவன் எனக்கு தருகிறார் எல்லாத்தையும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகம் எப்போதுமே எப்படிப்பட்ட உலகம்? பொறாமை நிறை காய்மகாரமான உலகம். ஆமென். இதில் தப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும். இதில் நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு கை கோர்த்து வாழணும். இல்லைன்னா ஆமென், அவ்வளோதான், உங்களை முடிச்சிருந்த உலகம். நீங்கள் ஆண்டவர் கூட நிற்கலைன்னா, கர்த்தர் பட்சத்தில் நின்று அவர் கைப்பிடிச்சு வாழலைன்னா இந்த உலகம் உங்களை முடிச்சிடும். உங்கள் வேலை செய்கிறதுல எவ்வளோ போராட்டம் இருக்குது. உங்கள் வேலையை காலி பண்ணிட்டு இன்னொரு ஆள் உள்ள நுழையிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களை அந்த கம்பெனிலேருந்து துரத்துறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. ஏசப்பா மட்டும் உங்கள் கூட இல்லைன்னா என்னைக்கோ உங்களை துரத்திருப்பாங்க, என்னைக்கோ உங்களை கொண்டு வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்தனால தேவன் அங்கே நின்று உங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால தான் தொடர்ந்து காரியங்களை செய்ய முடிகிறது. தேவன் நம்ம கூட இருக்கிறனால தான் தொடர்ந்து காரியங்களை செய்து ஜெயம் எடுக்க முடிகிறது. சகோதரர்கள் விற்று போட்டார்கள். சகோதரர்கள் என்ன செய்தார்களா? விற்று போட்டார்கள். சகோதரர்கள் விற்று போட்டார்கள். பொறாமை கொண்டு கோத்திர பிதாக்கள் அப்படி சொல்றாரு பாருங்க. ஆமென். தேவன் எப்படி பேசுறாரு பாருங்க. கோத்திர பிதாக்கள் விற்று போட்டார்கள். பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அடுத்த வசனம் தான் அருமையான வசனம், 10வது வசனம். என்னையா வாசிங்க? ஆமே. தேவனோ சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும். பார்வோனுடைய கடினமான ராஜா, கொடூரமான ராஜா, பார்வோனுடைய சமூகத்திலே கிருபையும் ஆமென் அல்லேலூயா ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசம் அனைத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகோதரர்கள் விற்று போட்டார்கள். சொந்தங்கள் உறவுகள் நம்மை தள்ளும்.
கேவலப்படுத்தும். ஆமென். சொந்தங்கள் உறவுகள் நம்மளை ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்லும். சொந்தங்கள் உறவுகள் நம்மளை வேண்டான்னு நினைக்கும். ஆமென். நெருங்கி நண்பர்கள் நம்பினவர்கள் நம்மளை வேண்டாம், ஒரு காலகட்டம் வரும்போது வேண்டான்னு சொல்லுவாங்க. போட்டோங்கிற நான் சொல்லுகிறேன், போட்டோம். தேவனோ உங்களோடு இருந்து, கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய், சபையின் மூப்பனாய் சொல்லுகிறேன், தேவனோ உங்களோடு இருந்து எல்லா உபத்திரவத்தில் நின்றும். ஆமென். எல்லா உபத்திரவத்திலும் யோசேப்புடைய உபத்திரவங்கள் என்ன? ஆமென். அதை தியானிக்க போகிறோம். எல்லா உபத்திரவத்தில் நின்றும் அவனை என்ன செஞ்சாராமா? விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். கிருபையும் ஞானமும் தான். ஆமென். கிருபையும் ஞானமும் தான். ஆமென். யோசேப்பை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்துச்சு. கர்த்தர் அருளின கிருபையும் ஞானமும் தான் யோசேப்பை சிங்காசனத்துக்கு என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. யோசேப்பை குழியில போடும்போது என்ன நடந்துச்சு? நான் ஓரலா வசனத்துக்குள்ள போல, நான் இன்னைக்கு அப்போஸ்தலர் 7 தான் நிற்கிறேன். நல்ல கவனிங்க. யோசேப்பை குழியில போடும்போது என்ன நடந்துச்சு? தகப்பன், நல்ல கவனிங்க, தகப்பன் பலவர்ண அங்கி உடுத்து வித்திருந்தார். ஆமென். ஒரே நூல்ல செய்த ஏசப்பாவுடைய அங்கியும் ஒரே நூல்ல நெய்யப்பட்டது. ஏசப்பாவை போட்டிருந்தார்ல அங்கி, அந்த அங்கியில ஜாயிண்ட் எங்கேயுமே இல்லை, வெட்டி தைக்கல, ஒரே நூலில் பின்னி எடுத்துட்டு வந்தது. அதே போல் அங்கி அதுக்கு முன்னாடி உடுத்தினது ஒரே ஒரு ஆள் தான், யோசேப்பு. வேத புத்தகத்தில் இதெல்லாம் ஆராய்ச்சி. ஆமென். ஒரே ஒரு ஆள் தான். அதனால தான் யோசேப்பை கோத்திர பிதாக்கள்ல இருந்து தூக்கிட்டு யோசேப்பின் பிள்ளைகளை கோத்திர பிதாக்கு கொண்டு வந்தார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான. கவனிங்க, தகப்பன் ஆமென் பலவர்ண அங்கியை உடுத்து வித்திருந்தார். ஆமென். விற்று போடும்போது சகோதரர்கள் கோத்திர பிதாக்கள் அவனை விற்று போடும்போது அந்த அங்கியை உருவினார்கள். சொல்லுங்க. தகப்பன் உடுத்து வித்திருந்த அங்கியை என்ன பண்ணாங்க? உருவினார்கள். இப்ப என்ன ட்ரெஸ் போட போறாரு? அடிமையின் வஸ்திரத்தை போட போகிறார். அல்லேலூயா. சந்தை வெளியில கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. மீதியானிடத்தில், எகிப்தில் உள்ள மீதியானிடத்தில் விற்று போட போகிறார்கள். இப்ப என்ன ட்ரெஸ் போடணும்? அடிமையின் வஸ்திரம் உடுத்தப்பட்டவனாய், அடிமையின் வஸ்திரம் உடுத்தப்பட்டவனாய் யோசேப்பு எங்க நிற்கிறாரு? சந்தையில நிற்கிறாரு. அல்லேலூயா. இப்ப கொண்டு போகப்பட்டு ஆமென் போர்த்திபாருடைய, பார்வோனுடைய முதல் மந்திரி போர்த்திபாருடைய வீட்டுல ஆமென் அல்லேலூயா வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். என்ன வஸ்திரத்தோடு? அடிமையின் வஸ்திரத்தோடு. அல்லேலூயா. அந்த அடிமையின் வஸ்திரத்தை கூட ஒருத்தி உருவிட்டாளே. ஆமென். அந்த அடிமையின் வஸ்திரத்தை கூட ஒருவள் உருவினாள். ஆமென். இப்ப என்ன வஸ்திரம் உடுத்த போறாரு? கைதியின் வஸ்திரம். ஆமென். கைதியின் வஸ்திரத்தை உடுத்த போறாரு. யோசேப்பு உடுத்தின வஸ்திரங்களை நான் சொல்றேன். ஆமென். கைதியின் வஸ்திரத்தை, சிறைச்சாலையில ஒரு மனுஷனை போடும்போது சிறைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. அடிமைகள் உடுத்துற வஸ்திரம், வேலைக்காரர்கள், வீட்டின் வேலைக்காரர்கள் உடுத்துகிறதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு. ஆனால் தகப்பன் என்ன வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருந்தாரு? பலவர்ண அங்கியின் வஸ்திரத்தை, பலவர்ண வஸ்திரத்தை தம் பிள்ளைக்கு பார்த்து ஆமென் பார்த்து நெய்த பலவர்ண வஸ்திரங்களை, பலவர்ண அங்கியை உடுத்து வித்திருந்தார். அது உருவப்பட்டு ஆமென் ஹல்லேலூயா, அது உருவப்பட்டு என்ன வஸ்திரம் உடுத்தினாராமா? ஆமென் ஆமென். அடிமையின் வஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அடிமையின் வஸ்திரமும் உருவப்பட்டு சிறையின் வஸ்திரம் உடுத்தப்பட்டது. சிறையின் வஸ்திரம் உடுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். வெகு காலம் சிறையின் வஸ்திரம், வெகு காலம் சிறைச்சாலை வஸ்திரம். ஒரு நாள் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்த யோசேப்பு இப்ப ராஜ சமூகத்திலே நிற்கும்படி, சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லி, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லி, நடக்க போவதை அப்படியே சொல்லுகிற ஞானதிஷ்டிக்காரனாய் சிறைச்சாலையிலே கிடந்த யோசேப்புக்கு இப்போது தேவ சமூகத்திலே, ராஜ சமூகத்திலே நிற்கும்படியாக என்ன வஸ்திரம் உடுத்தப்படுகிறது? மெல்லிய வஸ்திரம் உடுத்த. என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம். தட் இஸ் லினன். லினன். ஆமென். மெல்லிய வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. இப்ப மெல்லிய வஸ்திரத்தோடு யார் முன்னாடி நிற்கிறாரு?
ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். மெல்லிய வஸ்திரத்தோடு யார் முன்னாடி நிற்கிறாரு? ராஜாவுக்கு, பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். ஆமென். அப்பொழுது ராஜா என்ன சொல்றாரு? சொப்பனங்கள் எல்லாம் சொல்றாரு, அர்த்தத்தை சொல்லி, அதனுடைய மேன்மையான காரியங்கள், அதை விடைய சொல்லி, பதில சொல்லி, என்ன செய்யணும்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாரு. காரணம், தேவ சமூகத்திலே, ராஜாவின் சமூகத்திலே நிற்கும்படி அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாராமா? அருளினார். மட்டும் இல்ல, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் என்று அவன் என்ன செஞ்சாராம்? ஆமென். இப்ப மெல்லிய வஸ்திரம் கழட்டப்பட்டு, பேச மாட்டேங்கிறீங்களே, மெல்லிய வஸ்திரம் கழட்டப்பட்டு எந்த வஸ்திரத்தை உடுத்த போறாரு? ராஜ வஸ்திரம் உடுத்த, ராஜாவின் வஸ்திரம் உடுத்த போறாரு. விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? ஆமென். மாம்சத்திற்குரிய தகப்பன் தன் பிள்ளையை அழகு பார்க்க இந்த உலகத்திலே பலவர்ண வஸ்திரத்தை வாங்கி, விலையுயர்ந்த வஸ்திரத்தை வாங்கி உடுத்தலாம். ஆனால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு அழைத்த தேவன் நம்மை உயர்த்தும் போது என்ன வஸ்திரத்தை உடுத்துவார் தெரியுமா? ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைப்பார். நல்லா கை தட்டிருங்க. அல்லேலூயா. சரி, நான் இப்ப கவனிங்க, செய்தியை கவனிங்க. இவ்வளவு காரியங்களும், இத்தனை வஸ்திரங்களும் எதற்கு அடையாளமாக்கப்பட்டது? இவ்வளவு வஸ்திரங்களும் யோசேப்பின் வாழ்க்கையிலே எதற்கு அடையாளமாக்கப்பட்டது? அவன் கடந்து வந்த உபத்திரவத்திற்கு அடையாளமாக்கப்பட்டது. யோசேப்பு கடந்து வந்த நிந்தைக்கு அடையாளமாக்கப்பட்டவைகள். யோசேப்பு கடந்து வந்த சோதனைகளுக்கு அடையாளமாக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. ஆமென் தானா? நான் அதை வேற மாதிரி தியானிச்சிருக்கிறேன், கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. பலவர்ண அங்கி பொறாமையினாலே இழுத்தெறியப்பட்டது. அடிமையின் வஸ்திரம் இச்சையினாலே உரியப்பட்டது. சிறைச்சாலை வஸ்திரம் பழியினாலே கொடுக்கப்பட்டது, வீண் பழியினாலே கொடுக்கப்பட்டது. ராஜ சமூகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மெல்லிய வஸ்திரம் அவனை ராஜாவாக்க போகிறதற்கு அடையாளமாக உடுத்துவிக்கப்பட்டது. ராஜ வஸ்திரம் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதற்கு, ஆமென், அடையாளத்தின் உறுதியாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இவைகள் எதை குறிக்கிறது? இந்த காலகட்டங்களும் இந்த சமயங்களும் எதை குறிக்கிறது? யோசேப்பு கடந்து வந்த உபத்திரவங்களை குறிக்கிறது. யோசேப்பு கடந்து வந்த நிந்தைகளை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது, சோதனைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை என்ன செய்வானா? பெறுவான். அவ்வளவு சோதனை, அவ்வளவு பாடு, அவ்வளவு கண்ணீர். தேவனோ, சொல்லுங்க, தேவனோ என்னோடு கூட. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், எதுவும் உங்களை பாதிக்காது. ஒரு நேரம் வரும். ஆமென். 2 பேர் யோசேப்பு சிறைச்சாலையில் 2 பேருடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னார். அதில் ஒருத்தனை பார்த்து சொன்னார், நீ செத்துருவ, காலையில் உன்னை தூக்கில் போட்டுருவாங்க. ஒருத்தனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உயர்த்தப்படுவாய். நீ மறுபடியும் உன் ஸ்தானத்தில் என்ன செய்வ? உயர்த்தப்படுவாய். ராஜாவுக்கு மறுபடியும் நீ பானபாத்திரக்காரனா இருப்ப. அப்படி இருக்கும்போது சிறையில் கிடக்கிற எண்ணெயை கொஞ்சம் நினச்சிக்கடா அப்படி சொன்னார். சிறையில் கிடக்கிற எண்ணெயை கொஞ்சம் என்ன செஞ்சிரு, நினச்சிக்கப்பா அப்படி சொன்னார். ஆனால் இவன் போய் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். ஆமென். இந்த உலகம் மறக்கிற உலகம், இந்த உலகம் நன்மை பெற்று நம்மை மறக்கிற உலகம். ஆனால் கர்த்தரோ, ஆமென், தேவனோ, பாருங்க என்ன வசனம் பாருங்க, 10வது வசனம். தேவனோ அவனோடனே கூட எங்கெல்லாம் இருந்தாரு? பலவர்ண அங்கியை உரும்பும்போது கூட இருந்தாரு. ஆமென். அடிமையின் வஸ்திரம் உடுத்தும் போது கூட இருந்தாரு. சிறைச்சாலை ட்ரெஸ்ஸை போடும்போது, கைதி ட்ரெஸ் நம்பர் போட்டு கைதி ட்ரெஸ் போடும்போது கூட இருந்தாரு. மெல்லிய வஸ்திரம் போடும்போது கூட இருந்தாரு. ராஜ வஸ்திரம் தரித்து 2வது சிங்காசனத்தில் உட்காரும்போது கூட இருந்தாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துரோகங்கள் நிறைய நடக்கும். நம்மளை சுற்றி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். யூ டோன்ட் பி worry about anything. கவலைப்படாதீங்க. தேவனோ உங்களோடு இருந்து எல்லா உபத்திரவத்தில் நின்று உங்களை விடுவித்து,
ஆமென் உங்களை விடுவித்து, ஆமென் ராஜாவின் சமூகத்திலே, பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினா. இந்த ராஜா சும்மா இருக்கலைங்க, இந்த ராஜா சும்மா இருக்கல. அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் என்ன வச்சார் ஐயா? காலம் வரும், காலம் பதில் சொல்லுங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. காலம் சரியான நேரம் வரும், சரியான நேரம் வரும். அதான் சொன்னேன் இல்லைங்க. ஆமென். ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு, இல்லைன்னா ஒரு பொய் தீர்க்கதரிசி கூட நம்ம இருந்தோன்னு எழுதி வச்சுக்குங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் என்னை விட்டு எங்கேயாச்சும் தூரமாக போனாலும், ஐயோ அண்ணனை விட்டு நான் வந்துட்டேனே, இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேனே, அவர் அன்னைக்கு சொன்னாரே. ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு. காலையில் ஒரு பஸ் இப்படி போகும், மத்தியானம் ஒரு பஸ் இப்படி போகும், சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒரு பஸ் இப்படி போகும், இந்த வழியாக போகும். ஏன்னா கூட்டம், வண்டி ஏற்றிட்டு போகணும். நான் லெட்டர் கொடுத்துருவேன் டிப்போக்கு நான் லெட்டர் கொடுப்பேன். ஆமாம், இது மாதிரி கூட்டம் அங்கே வர முடியாது, நடந்து வர முடியாது, நீங்கள் ஒரு 3 பஸ், ஒரு நாளைக்கு 3 பஸ் இதில் அனுப்பணும்னு சொல்லி நான் லெட்டர் கொடுப்பேன், ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுப்பேன். அரசாங்கம் உதவி செய்யும், அனுப்பும் வண்டி. அவங்களுக்கு தேவை டிக்கெட்டு, காசு, நிச்சயமாக அனுப்பும். அப்படி ஒரு நாள் நிறைவேறும். பேச மாட்டேங்கிறீங்க, என் கூட இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏங்க யாருமே இல்லாதப்போ தாங்க வந்து நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஆள் கூட இல்லைங்க, சிங்கிள் பர்சன் இங்கே கிடையாதுங்க. வெறும் பொட்டல் காடு, நானும் இயேசு மட்டும் தான் நின்றுட்டு இருந்தோம். ஆமென் தானா? அல்லேலூயா. பலவிதமான உபத்திரவங்கள் வரும், பலவிதமான பாடுகள் இந்த உலகத்தில் நமக்கு உண்டு. உபத்திரவத்தில் நின்று நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென். தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. காரணம், உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செஞ்சேன்? அதே தாவீது சொல்றாரு, என்னை உபத்திரவத்தின் குகையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், என்னை உபத்திரவத்தின் குகையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டு. என்ன குகையாமா? உபத்திரவத்தின் குகை. அந்த குகையிலே என்னை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சுட்டே வாங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை. ஆமென். என்ன சொன்னாரு பாருங்க. ஆமென். அவருடைய வாழ்நாளில் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவும், அவருடைய வாழ்நாளில் கடந்து வந்த பாதைகள். ஆமென். அல்லேலூயா. உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணாராமா? பலவிதமான ஸ்டேஜ், அத்தனை வஸ்திரமும், ஆமென், அவ்வளவு வஸ்திரங்களையும், அந்த அனுபவங்கள் எல்லாம் யோசேப்பின், ஆமென், உபத்திரவத்தின் ஸ்டேஜஸ். இந்த காலகட்டத்தில் இந்த உபத்திரவங்களை தாண்டி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை தருவார். அல்லேலூயா. எல்லா காரியத்திலிருந்தும். சகோதரர்கள் ஒருவேளை எதிர்த்து நிற்கலாம், கூட பிறந்தவங்க நம்மளை தூசிக்கலாம், உறவுகள் நம்ம அவமானப்படுத்தலாம், நிந்தைக்குள்ள தள்ளலாம், ஒன்றுமில்லாதவன் சொல்லலாம். ஆமாம், என்ன பண்ணாலும் சொல்லட்டும், நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவனோ என்னோடு இருக்கிறா. சொல்லுங்க. டெய்லியும் காலையில் சொல்லுங்க, தேவனோ என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் ஆண்டவர் என்னை அழைத்தவர், ஆமென், என்னை தெரிந்து கொண்ட தேவன் என் கூட இருக்கிறாரு. என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கட்டும், அல்லேலூயா, என்ன வேணாலும் நடக்கட்டும், என்னை அழைத்தவர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர் என் கூட இருந்து எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஞானத்தையும், இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்றதுக்கு, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கிருபையும் எனக்கு என்ன செய்வார்? தருவார். ராஜ சமூகத்தில் வந்து மெல்லிய வஸ்திரம் தரித்து நின்ற யோசேப்புக்கு அடுத்து உடுத்துவிக்கப்பட்டது ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன வாங்கி தருவாங்க? ஆமென். நமக்கு அப்பா அம்மா நமக்கு என்ன வாங்கி தருவாங்க? நல்ல ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, நல்ல விலை மதிப்புள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க, ஆசையோடு கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அப்பா ஏசப்பா நம்மளை உடுத்துவிக்கும் போது ராஜ வஸ்திரத்தினாலே உடுத்து வைப்பார். சிங்காசனத்திற்குரிய வஸ்திரங்களினாலே நம்மை அழகு பார்ப்பார். சிங்காசன வஸ்திரத்தினாலே நம்மை அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இப்போ விளங்கிருச்சு, உத்தமன் விளங்கிருச்சு. ஆமென். தேவன் மேல அன்பு, தேவன் மேல அன்பு. அதனால தான் அந்த அடிமையின் வஸ்திரத்தை அவகிட்டே விட்டுட்டு ஓடுறாரு. ஆமென். அந்த அடிமையின் போட்டிருக்கிறதே அடிமையின் வஸ்திரம். ஆமென். அதை கூட என்ன பண்றாரு? ஆமென். கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸை கையில கொடுத்திருந்தா பெரிய ஆளா இருந்திருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சிச்சு உங்களுக்கு? கொஞ்சம், ஆமென், கொஞ்சம் போர்த்திபார் மனைவிக்கு இணங்கி இருந்தா பெரிய ஆள் ஆயிருந்திருக்கலாம். கொஞ்சம் காசு பணம் நல்லா ஜம்முன்னு
ஜாலியாக சுற்றி இருக்கலாம் எகிப்தில். ஆமாம், அந்த அம்மாவை கூட்டிகிட்டு மார்க்கெட் போகிறது வர்றது, அப்படியே போயிட்டு வேலைக்காரர் இல்லையா, கூட்டிகிட்டு போகலாம் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த அடிமையின் வஸ்திரத்தை கூட அவகிட்ட விட்டுட்டு ஆமேன் அடுத்து எந்த வஸ்திரத்தை ஏற்றுக்க ஆயத்தமாகிறாரு? கைதியின் வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறார். உபத்திரவத்தின் நிலைகள், சோதனையை சகிக்கிறாரு, பாடுகளை சகிக்கிறாரு, அன்பு கூறுகிறார். தேவனிடத்தில் என்ன செய்யறாரு? ஆண்டவர் மேல அவ்வளோ அன்பு. ஆண்டவர் மேல அதான் சொல்றாரு பாருங்க, அங்க சொல்லும்போது சொல்லுவார்ல, என் ராஜாவுக்கும் என் தேவனுக்கும் நான் எப்படி விரோதமா பாவம் செய்வேன், நான் எப்படி விரோதமா பொல்லாப்பு செய்வேன், என் தேவனுக்கும் என்னை நம்பி இந்த வீட்டை ஒப்பு கொடுத்த என் ராஜாவுக்கும் போர்த்திபாருக்கும் நான் எப்படி விரோதமா பாவம் செய்வேன். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆமென் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. நான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க, ஆண்டவர் யோசேப்பை உடனடியா விடுதலை செய்யல. ஆண்டவர் யோசேப்பை உடனடியா குழியிலிருந்து எடுத்த உடனே விடுவிச்சார். ஐயோ தரிசனம் உள்ள மனுஷன், ஐயோ தரிசனம், என்னுடைய தரிசனத்தை அவன் தோளில் நான் வச்சிருக்கிறேன், விடுதலை செஞ்சாரா? இல்லை. ஆமென். பல ப்ராசஸ், பல ஸ்டேஜஸ். ஆமென், பல ஸ்டேஜஸ். பழி ஒரு பக்கம், ஆமென், பாவம் ஒரு பக்கம், இச்சை ஒரு பக்கம், ஆமென், அடையாளப்படுத்த முடியாம நண்பர்கள், சிறைச்சாலை நண்பர்கள் மறந்து போகிறது ஒரு பக்கம். எல்லாமே யோசேப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சூழ்நிலை எல்லாமே யோசேப்புக்கு எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. சூழ்நிலை எல்லாமே யோசேப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லிருங்க, ஆமென் சொல்லிருங்க. இந்த உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார். நான் சொல்றேன், உங்க ஊழியக்காரன் சொல்றேன், இந்த உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு, ஆண்டவர் நம்ம கூட நிற்பார். இதை விசுவாசிக்கணும், இதை தைரியமா ஏற்றுக்கொள்ளணும். ஐயோ உலகமே ஆப்போசிட் ஆயிருச்சே அப்படின்னு பெதட்டிட்டு பயந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கக்கூடாது. உலகமே ஆப்போசிட்டா இருக்கே, இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் கூட இருக்கார்ல. ஆமென் தானா? கர்த்தர் கூட இருப்பார், என் தேவன் என் கூட இருப்பார். அந்த விசுவாசம், அந்த ஆணித்தரமான நம்பிக்கை, அந்த ஆணித்தரமான விசுவாசம் கூட இருந்துருச்சுன்னா எல்லா உபத்திரவத்தில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. உடனே விடுதலை செய்யல பாருங்க, பல ப்ராசஸ். ஆமென். பலவர்ண அங்கி, ஆமென், அடிமையின் வஸ்திரம், அல்லேலூயா, ஆமென், கைதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம் வர வரைக்கும் ஆமென் ப்ராசஸ் படுத்துறாரு. பல ஸ்டேஜில் யோசேப்பை நிறுத்துறாரு, கூட நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம். எல்லாம் யோசேப்பு நினச்சிருப்பாரு, எல்லாம் தலைகளாக இருக்கே. நம்ம நினைப்போம் இல்லை, எல்லா சூழ்நிலையும் இப்படி ஆப்போசிட்டாக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போயா? இல்லை, எல்லாம் தலைகளாக நிற்குதே, கர்த்தர் எல்லாத்தையும் நேராக்குவார். யோசேப்பு நினைச்சாரு, எல்லாம் எனக்கு தலைகளாக இருக்குதே, தரிசனம் ஒன்று, பெற்றுக்கொண்டது ஒன்று, அழைத்தது ஒன்று, தேவன் என்கிட்ட பேசுனது ஒன்று, எல்லாம் தலைகளாக இருக்கே அப்படி நினைச்சு உட்காந்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் தலைகளை நிற்கிது பாஸ்டர் அப்படின்னா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நேராக்குவார். மை நேம் இஸ் ஆபிரகாம் பிரான்சிஸ், நான் உங்கள் போதகன். அடிச்சு சொல்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் நேராக்குவார். தலைகீழாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் நேராக்குவார். ஆமென். எல்லா உபத்திரவத்தில் நின்றும் அவனை விடுவித்து விடுதலை செய்வாரியா? எல்லாத்தையும் நேராக்குவார். யோசேப்பு நினைச்ச எல்லாமே தலைகீழா இருக்கு ஆண்டவரே, எல்லாமே எனக்கு தலைகீழா இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் நேராக்குவார். எல்லாத்தையும் என்ன செய்வாரு? ஒரு காலகட்டம் உடனே விடுதலை வந்துடாது, உடனே விடுவிச்சு நம்மளை உயர்த்திட மாட்டாரு, கற்றுக்கொள்ள வைப்பாரு. சில காரியங்களை அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ள வைப்பாரு. அப்பதான் நீங்க எல்லாத்தையும் தாங்க முடியும் உங்களால. உடனே கொண்டு போயிட்டா ஏதோ ஒரு அங்க உச்சியில் நிற்கும் போது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுவீங்க. ஆமே, உச்சியில் நிற்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம், ஆண்டவர் வேண்டான்றுவோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து ராஜா இப்போ யோசேப்புக்கு என்ன வந்தாலும் என்ன இல்லை, இப்போ ராஜாவாயிட்டாரு. இப்போ யோசேப்ட்ட போய் மறுபடியும் உன்னை சிறையில் போட போகிறாங்க, உன்னை அங்கே பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க, கண்டுக்கவே மாட்டார் அவர், கண்டுக்கவே மாட்டார். அப்படியே பார்த்துக்கலாம்டா போடான்றுவார். அல்லேலூயா. பார்த்துக்கலாம் போகணும். ஏன்னா அவ்வளவு காரியத்தை என்னாச்சு?
தாண்டி வந்தாச்சு. எல்லாம் தலைகீழா இருந்தவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக என்ன பண்ணிட்டாரு? நேராக்கி விட்டார். கை தட்டிருங்க. அல்லேலூயா. தலைகீழா இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் உங்களோடு இருந்து சகலவற்றையும் நேராக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிற இந்த காலவேளையில எல்லாவற்றையும் நேராக்க வல்லவர். ஆமென். சாதகமாக்க வல்லவர், அனுகூலமாக்க வல்லவர். அல்லேலூயா. நமக்கு அனுகூலமாக்க அவர் வல்லவர். ஆமென் தானா? அப்படியே வாங்க, நான் முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45:8-9 வாசிங்க. ஆதியாகமம் 45:8-9 வாசிங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் அல்ல. ஆதலால் இப்ப சகோதரர்களை பார்த்தார் இல்லையா? சகோதரர்களை பார்த்தார். இப்ப கோத்திர பிதாக்கள் தான் வெற்றி போட்டாங்க. நான் இப்ப யாக்கோபுல இருந்து இப்ப அந்த சம்பவத்துடைய மெயின் இடத்துக்கு வந்திருக்கிறேன். கவனிங்க, நான் இப்ப எங்க இருந்து உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஆமென் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராமா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம், ஜீவ கிரீடத்தை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். ஆமென். உபத்திரவத்தின் குகையிலே அவனை தெரிந்தெடுத்து எல்லா உபத்திரவத்திலிருந்து அவனை விடுதலை தந்து கிருபையும் ஞானத்தையும் அருளின தேவன். கிருபையையும் ஞானத்தையும் அருளின தேவன். அந்த ராஜா அவனை தன் ராஜ்யபாரத்துக்கும் தன் வீடு அனைத்துக்கும் என்னவா மாத்தினாராமா? அதிகாரியாய் மாற்றினார். அந்த இடத்துக்கு நான் இப்ப உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப அதிகாரியா ஒரு ராஜாவா நின்றுட்டு இருக்கிற வீடு. ஆமென். ராஜ வஸ்திரம் தரித்து நின்று கொண்டிருக்கிற இடம். ஆமென். தன் தகப்பனால் உடுத்து வைக்கப்பட்ட பலவர்ண அங்கியை உருவினவர்கள் தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்லா விளங்கிட்டே வாங்க. அவ்வளவுதான், 5 நிமிஷம் தான் முடிச்சிடற செய்தியை. கவனிங்க. ஆமென். இப்ப யோசேப்பை என்ன வஸ்திரத்தில் பார்க்குறாங்க? எந்த வஸ்திரத்தில்? மிட்டுக்கான ஆமென் மிட்டுக்கான ராஜ வஸ்திரத்தில், கிரீடத்தோடு, ராஜ கிரீடத்தோடு, அந்த தோரணையோடு, சைடில் வாழெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? சைடில் வாழெல்லாம் இருந்திருக்கும். இடைக்கச்சையெல்லாம் கட்டி ராஜ தோரணையில் யோசேப்பு நின்று, அடையாளமே தெரியல யோசேப்பை. சொல்லுங்க. கர்த்தர் நேராக்கும் போது, கர்த்தர் காரியங்களை நேராக்கும் போது, தலைகீழாக இருந்த காரியத்தை தேவன் நம்ம கூட இருந்து நேராக்கும் போது நம்மளை அடையாளமே தெரியாது. சொல்லுங்க. நம்மளை அடையாளமே தெரியாது. அவரா இவரு? ஆமென். அவரா இவரு? அவரே தான். ஆமென். அவரா இவரு? அவரே தான். ஆமென். கர்த்தர் சில காரியங்களை நேராக்கும் போது நம்மளை இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் தானா? கூட பிறந்தவங்களுக்கு அடையாளம் தெரியாது. கவனிங்க. ஆதலால் பேசுறாரு. இப்ப யார்கிட்ட பேசுறாரு? தன்னை அந்த பலவர் தகப்பன் உடுத்துவித்த அங்கியை உருவின, தகப்பன் உடுத்துவித்த ஆமென் ஆசையாய் நெய்து, தானே நெய்து தன் பிள்ளைக்கு உடுத்துவித்த அந்த பலவர்ண அங்கியை உடுத்தின ஆமென் உருவின அவ்வளவு பேர் முன்னாடி நிற்கிறாங்க. இப்ப பரம தகப்பன் உடுத்துவித்த ராஜ வஸ்திரத்தோடு கூட, பரம தகப்பன் உடுத்துவித்த ராஜரீக வஸ்திரத்தோடு நின்று கொண்டிருக்கிற யோசேப்பு சொல்றாரு தன் சகோதரர்மாரை பார்த்து, ஆதலால் நீங்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் அல்ல. நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க தான் குழியில போட்டீங்க, நீங்க தான் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டீங்க, என்னால தான் இது நடந்துருச்சு, நாங்க தான் இப்படி பண்ணிட்டோம், யோசேப்பு இப்படி, நாங்க தான். இல்லவே இல்லை. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா, பாஸ்டர் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் இப்ப பண்ண வச்சிருக்கிறாரு, அவங்கள கொண்டு பண்ண வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களை ராஜாவா மாத்த, உங்களுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருள, அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க கற்றுக்கொள்ள, அடுத்து நீங்க எப்படி உயரணும்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் சில நபர்களை எழுப்புவார். உங்களை விற்று போடவும், உங்கள் அங்கியை உருவவும், அடிமையின் வஸ்திரத்தை உடுத்தவும், பழியின் வஸ்திரத்தை உடுத்தவும், இச்சையின் வஸ்திரத்தை உடுத்தவும், ஏன் கடைசியில தேவன் மெல்லிய வஸ்திரத்துக்கு நேராக, ராஜரீக வஸ்திரத்துக்கு நேராக நம்மை நடத்தவும் சிலரை கர்த்தர் எழுப்புவார். பயந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. இந்த வாரமே இதான் தியானிச்சேன். பயந்துடக்கூடாது. நீங்க அப்பவே ஒன்று முடிவு பண்ணிடணும், எனக்கு ராஜ வஸ்திரம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. நீங்க அப்பவே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கிடணும்,
எனக்கு எங்க அப்பா, என் தகப்பன், பரம தகப்பன் எனக்கு ராஜரீக வஸ்திரத்தை உடுத்த ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கணும். ஆமென் தானா? சொல்லுங்க ஆமென். பாருங்க, தகப்பனால் உடுத்து விட்டப்பட்ட அங்கியை உருவின 10 பேரும் நிற்கிறான் முன்னாடி. ஆமென். பரம தகப்பனால் ராஜ வஸ்திரம் உடுத்தப்பட்டவனாய் யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், நீங்கள் அல்ல. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் அல்ல. அவங்கெல்லாம் இல்லை பாஸ்டர். சொல்லுங்க, அவங்களால எல்லாம் இல்லை பாஸ்டர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவங்களால எல்லாம் இல்லை பாஸ்டர். என் தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். பாருங்க, ஆமென். தேவனே என்னை இவ்விடத்திற்கு என்ன பண்ணாராமா? அனுப்பி. எங்க 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 தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி அப்படின்னா ஸ்டார்டிங்ல எங்க? குழி. அடுத்து ஆமென், போர்த்திபாரின் வீடு, வேலை. ஆமென், அடிமையின் வேலை அங்க அனுப்பி, அங்கிருந்து தூக்கி சிறைக்கு அனுப்பி, சிறையிலிருந்து தூக்கி தேவ சமூகத்துக்கு, ராஜ சமூகத்துக்கு அனுப்பி, அங்கிருந்து தூக்கி சிங்காசனத்துக்கு அனுப்பினார். கை தட்டி இருங்க. ஆமென். எங்க எப்படி? ஒரே வார்த்தையில யோசேப்பு முடிக்கிறார், நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. சொல்லுங்க, எதிராளியை பார்த்து, சத்துருவை பார்த்து, உங்களை ஏளனமா பார்க்கிறவங்களை பார்த்து, உங்களை அற்பமா பார்க்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட், நீ இல்ல, என் தேவனே, என் தேவனே, நீங்கள் அல்ல, என் தேவனே என்னை இவ்விடத்துக்கு என்ன பண்ணாராமா? அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும். என்னங்க? யாருக்கு தகப்பனாமா? பார்வோனுக்கு. யாருக்கு தகப்பனாமா? பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். மூணு காரியம். கை தட்டிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற அவனுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. 3 காரியத்தை யோசேப்பு சொல்றாரு. நான் தான் யோசேப்பு, நீங்க இல்ல, நீங்க இல்ல. ஆமென். நீங்க இல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு அனுப்பினார். இப்போ நான் யாருக்கு தகப்பனா இருக்கேன்? இந்த பார்வோனுக்கு தகப்பனா இருக்கேன். ஆமென். அவருடைய வீட்டுக்கு கர்த்தனா இருக்கிறேன். கர்த்தன்னா தலைவர், கர்த்தன்னா எல்லா பொறுப்பும், இந்த வீட்டோட பொறுப்பும் நான் தான் ஏத்துக்கிறேன், நான் தான் செய்கிறேன். மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்கு முழுவதுக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? அதிபதி. அதனால நீங்க கவலைப்படாம கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. அதனால நீங்க கையை கழுவிட்டு வந்து என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. நீங்க இல்லப்பா, நீங்க செய்யல அத. ஆமென். அப்போ ஒரு தீங்கு உங்களுக்கு இழைக்கப்படுதுன்னா, ஒரு துரோகம் உங்களுக்கு இழைக்கப்படுதுன்னா, ஒரு 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 காரியம் உங்களுக்கு செய்யப்படுதுன்னா, அது அவங்க செய்யல, கர்த்தரே. எதுக்கு தெரியுமா? உங்களை ராஜாவா நிறுத்த, உங்களை ராஜரீகத்துக்கு கொண்டு வர, உங்களை ஆளுகைக்கு கொண்டு வர, உங்களுக்கு கீழே ஒரு ஒரு பெரிய கூட்டத்தவே ஏற்படுத்த கர்த்தர் அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, போராடாதீங்க, வாழ்க்கையோட போராடாதீங்க. ஆமென். அழுதுகிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அழுதுகிட்டு இருக்காதீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. கணவனோட போராடாதீங்க, மனைவியோட போராடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளோட போராடாதீங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவத்தில் நின்று அவனை என்ன செஞ்சாராம் ஐயா? விடுவித்தார், விடுவித்தார், விடுவித்தார். கவலைப்படக்கூடாது. வேலையில் போராட்டமா, பிஸ்னஸில் போராட்டமா, தொழிலில் போராட்டமா, குடும்ப பிரச்சனையா, வாட் எவர் இட் மே பி, கர்த்தர் உங்க கூட. சில காலம் சிலவற்றை கர்த்தர் அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நேராக்க. சொல்லுங்க, எல்லாத்தையும் நேராக்க. கோணலா இருக்கிறத எல்லாத்தையும் நமக்கு 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 முன்பாக என்ன செஞ்சிருவாரு? நேராக்கிடுவார். விசுவாசம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா உள்ளதுல? ஆமே. அழகா பேசுறாரு பாருங்க. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு நேரமாகவே முடிக்கிறோம். அவ்வளோதான், செய்தி மூடிட்டேன் பாருங்க. நான் அந்த ஒரு வசனத்தை தான் தியானித்தேன். அதை அப்படியே உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க அந்த வார்த்தையை. எனக்கு தான் ஆண்டவர் பேசினார்னு எடுத்துருங்க, தூக்கி இருதயத்தில் வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு போங்க வீட்டுக்கு. ஆமென். எனக்கு தான் கர்த்தர் பேசியிருக்காரு. என் கோணலான எல்லாத்தையும் கர்த்தர் சரி செய்வார். என் உறவுகளை சரி செய்வார்.
என் எல்லைகளை சரி செய்வார். என் உபத்திரவத்தை நின்று கத்தர் எல்லாத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார். யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. என் யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். யோசேப்புக்கு மட்டும் செய்ய மாட்டார், எனக்கும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்ல நீங்கள் அல்ல. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், என் தேவனோ அதை என்ன பண்ணாராமா? நன்மையாய் மாற பண்ணுவார். அடுத்த அதிகாரத்தில் நினைக்கிறேன், நீங்களோ எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செய்தீர்கள், என் தேவனோ அதை எனக்கு என்ன பண்ணாரு? நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க பொறுமையா காத்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஏசப்பா இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே, நீங்க எனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பலவிதமான ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நமக்கு பெரிய உயர்வை தருவார். விசுவாசம் இருக்கா? அதனால ஆண்டவரை விட்டுறாதீங்க. பல போராட்டங்கள் வரும்போது நம்ம திடீர்னு ஆண்டவரை விட்டுருவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் எப்போதும் அவரை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞாபகம் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி.